வெல்கம் டு விஸ்டம் வித் வடிவேலு ஆடியோ சம்மரி பார்ட் 1. வட போச்சே, இந்த காமெடி சீக்வன்ஸை வச்சு நம்ம லைஃப்பில் கற்றுக்க வேண்டிய லைஃப் லெசன்ஸ் என்னலான்னு சொல்லி இப்போ பார்த்துடலாம். லெசன் 1, லேர்ன் டு ஹேண்டில் யுவர் எமோஷன்ஸ். அந்த சீனில் என்ன நடந்திருக்கும்னா, வடிவேல் வந்து ஃபோனில் பேசிட்டு இருந்திருப்பாரு. அப்போ திடீர்னு கோவப்பட்டு பேப்பரில் வடையை தூக்கி வச்சு நசுக்கி தூக்கி எறிஞ்சிருப்பாரு. இதில் அந்த வடையை நம்ம வாழ்க்கைன்னு வச்சுக்கலாம். வாழ்க்கை ஒரு வட்டம். அந்த வட்டத்தில் வாழணும் அப்படின்னா நம்மளோட எமோஷன்ஸை நம்மளுக்கு ஹேண்டில் பண்ண தெரியணும். நம்ம கட்டுப்பாட்டை மீறி நம்ம வந்து வார்த்தையவோ ஏதாச்சும் ஒரு செயலோ நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா கடைசியில் அந்த வடைக்கு நடந்த நிலைமை தான் நம்ம வாழ்க்கைக்கும். ஸோ ஹேண்டில் யுவர் எமோஷன்ஸ். லெசன் 2, கம்யூனிகேஷன் இஸ் த கீ. அந்த சீன்ல என்ன நடந்திருக்கும்னா, ஃபோன் நம்பர் நோட் பண்ணணும்னு சொல்லி அவர் கையில இருந்து பேப்பரை கேட்காம பிடிங்கிருப்பாரு. கடைசியில் அவருக்கே அது பிரச்சனையா முடியும். இதுல இருந்து கத்துக்க வேண்டியது, நம்ம வாழ்க்கையில நம்ம நிறைய பேர்கிட்ட வந்து சில விஷயங்கள் சொல்லணுமான்னு சொல்லி நம்ம யோசிச்சிருக்கலாம். சொல்லாட்டி என்ன ஆயிர போகுது அப்படின்னு கூட நம்ம நினைச்சிருக்கலாம். உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னாலே நீங்க வந்து பேசிடணும், கிளியர் பண்ணிடணும். பெர்மிஷன் கேட்கணும்னா பெர்மிஷன் கேட்டுறணும். உறவுகள் உறுதியா இருக்கிறதுக்கு ப்ராப்பர் கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப முக்கியம். லெசன் 3, மைண்ட் யுவர் ஆக்ஷன்ஸ். அந்த சீன்ல அவர் மொபைல்ல பேசிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவாருன்னா, அந்த பேப்பரை கிழிச்சு சுருட்டி காதுல வைப்பாரு. வடைய பேப்பர்ல நசுக்கி தூக்கி எறிவாரு. இது வந்து அவரா பண்ணாரான்னு பார்த்தோம்னா அவர் பண்ணல, அவர் கைதான் பண்ணுச்சு. சப்கான்சியஸா அவரே அறியாம அந்த விஷயங்கள்ல பண்ணாரு. நம்ம லைஃப்ல இதே மாதிரி தான். நம்ம சப்கான்சியஸ் நிறைய விஷயங்கள் நமக்கே தெரியாம நம்ம வந்து பண்ணுவோம். ஆனா இதுல சிம்பிளா புரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம கான்சியஸா என்ன பண்றோமோ அதுதான் நம்ம சப்கான்சியஸ் மைண்டா மாறும். ஸோ நம்ம என்ன நினைக்கிறோம், என்ன செய்யறோம் அப்படிங்கறத நம்ம விழிப்புணர்வோட இருக்கணும். அது நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும். லெசன் 4, ரெஸ்பெக்ட்ஃபுல் கம்யூனிகேஷன். வடிவேலு கடைக்குள்ள வரும்போது 2 வடை 1 டீ அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டியது, நம்மளும் இந்த மாதிரி ஏதாச்சும் கடைக்கு போகும்போது நம்ம டைரக்டா என்ன தேவையோ அதை அப்படியே சொல்லுவோம். அப்படி சொல்றது ஆர்டர், கட்டளை மாதிரி இருக்கும். ஸோ இதை நம்ம எல்லாருமே நம்ம வாழ்க்கையில மாற்றணும். எப்படி கேட்கணும்னா, மரியாதையோட எனக்கு 2 வடை 1 டீ கிடைக்குமா, இந்த மாதிரி ரெக்வஸ்டா கேட்கணும். ஸோ உங்க வாழ்க்கையில இனிமேல் உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ரெக்வஸ்டா நீங்க அவங்க கிட்ட கேட்டு பாருங்க. லெசன் 5, எட்டிகேட் மேட்டர்ஸ். அந்த சீன்ல வடிவேல் உள்ள வரும்போது நியூஸ் பேப்பர் வந்து கசக்குவாரு. அப்புறம் டீ குடிச்சிட்டு இருக்க ஒரு பக்கத்துல போயிட்டு காத்த விடுவாரு. ஸோ எட்டிகேட் மேட்டர்ஸ்னா எங்கெங்க எப்படி நடக்கணுமோ அங்கங்க அப்படி நடக்கணும், புரிஞ்சுக்கிட்டு நடக்கணும். ஏன்னா நம்ம பண்ற இந்த மாதிரி செயல்கள் எல்லாமே மற்றவங்க நல்லா நோட் பண்ணுவாங்க. இந்த சின்ன விஷயங்களும் நம்ம வாழ்க்கையோட வளர்ச்சிக்கு தொடர்புடையது. நம்ம கவனமா இருக்கணும். லெசன் 6, லுக் பியாண்ட் அப்பியரன்ஸ். போன்ல பேசிட்டு இருக்கும்போது வடிவேல் என்ன சொல்லுவாருன்னா, பாடி சோடாங்கிறது எனக்கு வெளியே கூப்பிடுற பேரா, உள்ள ரத்த கலரின்னு சொல்லி இன்னொரு பேர் இருக்குன்னு சொல்லுவாரு. இதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டியது, வெளி தோற்றத்தை வச்சு மட்டும் ஒருத்தர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத நம்ம கணிக்க கூடாது. கோர்ஸ் கூட சொல்லுவாங்க, டோன்ட் ஜட்ஜ் த புக் ஒன்லி பை இட்ஸ் கவர். ஸோ எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸோ எக்ஸ்டர்னலான விஷயங்கள் வச்சு மட்டும் ஒருத்தர் எடை போடாம இன்டர்னலா அவங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும்னா நம்ம அவங்க கூட பழகி பார்க்கணும். அப்பந்தான் உண்மை என்னன்னு தெரியும். லெசன் 7, ஃபேஸ் த செட்பேக்ஸ் போல்டுலி. கடைசியில் வடிவேல் அடி வாங்கினதுக்கு அப்புறம் எல்லாமே முடிஞ்சிருச்சுல்ல, இனிமேல் உங்க ஒருத்தரும் நிற்க கூடாது, அவுட் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதுல இருந்து நம்ம வாழ்க்கையில நம்மளுக்கு வந்து தடைகள் வருது, சவால்கள் வருது அப்படின்னா அது எப்படி கான்ஃபிடன்ஸோட நம்ம வந்து எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறத கத்துக்கலாம். வடிவேலுக்கு நடந்த மாதிரி வாழ்க்கையில நம்மளுக்கு எவ்வளோ அடி விழுந்தாலும் நம்ம கான்ஃபிடன்ஸோட இருந்தோம் அப்படின்னா வாழ்க்கையில உறுதியா நம்ம திரும்ப எந்திரிச்சு நிக்கலாம். லெசன் 8, ஸ்பீக் வைஸ்லி. சீன்ல தம்பி இன்னும் டீ வரலன்னு சொல்லி கடைக்காரர்கிட்ட சொல்லாம சம்பந்தமே இல்லாம இன்னொரு ஆள்கிட்ட சொல்லியிருப்பாரு. இதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டியது, நம்ம எந்த விஷயம் பேசுறோங்கிறத தாண்டி அதை யார்கிட்ட பேசுறோம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியான வார்த்தையை சரியான நேரத்துல சரியான நபர்கிட்ட நம்ம பேச தெரிஞ்சது அப்படின்னா நம்ம வாழ்க்கையில நிறைய விஷயங்களை நம்ம சாதிக்க முடியும். லெசன் 9, பி மைண்ட்ஃபுல் இன் யுவர் லைஃப். சீன் கடைசியில வடிவேலு பி கேர்ஃபுல் என்ன சொன்ன அப்படின்னு சொல்லியிருப்பார். இதுல நம்ம கத்துக்க வேண்டியது, பி கேர்ஃபுல்னா நம்ம பண்ற விஷயத்த கான்சியஸ்னஸோட பண்ணணும். பண்ற ஒவ்வொரு சின்ன விஷயங்களும் நம்ம வந்து கேர்ஃபுல்லா பண்ணணும். ஏன்னா நம்ம வாழ்க்கையில இப்போ கவனத்தோட பண்ற சின்ன மாற்றங்கள் தான் வருங்காலத்துல ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும். தினசரி நம்மளோட பழக்க வழக்கங்களை எப்படி ஹேண்டில் பண்றோம் அப்படிங்கறத வச்சு நம்மளோட வருங்காலத்தை நம்மளால தீர்மானிக்க முடியும். லெசன் 10 என்னன்னா, உறவுகள் போனதுக்கு அப்புறம் வட போச்சே அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறதுனால எந்த பயனும் கிடையாது. ஒருத்தர் இல்லாத போதுதான் அவங்க இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமேன்னு தோணும். அதனால இப்பல இருந்து என்ன பண்ணுங்கன்னா, உங்க கூட யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாருக்குமே மதிப்பு கொடுங்க, மரியாதை கொடுங்க, மன நிறைவை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க. அப்போ உங்க வாழ்க்கையிலையும் மன நிறைவு இருக்கும். இதை தாண்டி வேற ஏதாச்சும் லைஃப் லெசன் நீங்க இந்த சீன்ல இருந்து கத்துக்கிட்டீங்க அப்படின்னா மத்தவங்களும் தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்க கமெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்ச வேற வடிவேலோட காமெடி டயலாகையும் நீங்க சொல்லலாம். நீங்க கேட்டது விஸ்டம் வித் வடிவேலு பார்ட் 1 ஆடியோ சம்மரி. நான் உங்க மிதுன், C Cube சேஞ்ச் மேக்கர்.